அனைவருக்கும் வணக்கம். குபேர கலச அறக்கட்டளையின் தலைவர் திருமதி காளீஸ்வரி அவர்களே, குபேர கலச அறக்கட்டளையின் செயலாளர் திரு குமார் அவர்களே, குபேர கலச அறக்கட்டளையின் பொருளாளர் திரு பாலாசார் அவர்களே, மற்றும் இங்கு ஜோதிட கருத்துக்களை பேசவிருக்கும் ஜோதிட ஆசான்களே, தொழில்முறை ஜோதிடர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அதாவது நான் பேச போகக்கூடிய தலைப்பு திருமண பொருத்தத்தை பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். திருமண பொருத்தம் அப்படிங்கிறது மொத்தம் 10 பொருத்தம். அதாவது திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 10க்கு அதாவது முதல் பொருத்தம் கன பொருத்தம், 2வது மிருக பொருத்தம், 3வது தின பொருத்தம், 4வது ராசி பொருத்தம், 5வது ரஜ்ஜு பொருத்தம், 6வது ராசி அதிபதி பொருத்தம், 7வது மகேந்திர பொருத்தம், 8வது ஸ்ரீதீர்க்க பொருத்தம், 9வது வசி பொருத்தம், 10வது வேத பொருத்தம். இது காமன், எல்லாத்துக்கும் பொதுவா பார்க்கக்கூடிய பொருத்தம். இது எல்லாத்துக்குமே இது தெரியக்கூடிய விஷயம். இந்த 10க்கு 8 பொருத்தம் ஏகദേശமா நம்ம நட்சத்திர பொருத்தம் வைக்கும் போது நம்மளுக்கு 10க்கு 8 பொருத்தம் மட்டும் எல்லாமே பார்த்துருவோம். அடுத்தது 10க்கு 7 பொருத்தம் வந்தாலும் நம்ம கல்யாணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். பொதுவாக சொல்ல போனா ஒரு திருமணம் செய்யும் போது 10க்கு 8 பொருத்தம் அல்லது 10க்கு 7 பொருத்தம் வந்தாவே இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதக கல்யாணம் செய்யலாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுப்போம். அதையும் தாண்டி நான் இன்னைக்கு 2 விஷயம் தான் பேச போறோம். அதையும் நேரம் எடுத்து பேச முடியாது, ஏன்னா நிறைய ஜோசியர் பேச போறாங்க. அதாவது நான் பேச போறது லக்ன பொருத்தங்கிறது ஒண்ணு, அடுத்தது லக்னா அதிபதி பொருத்தம் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த 2 பொருத்தத்தை தான் பத்தி பேச போறோம். அதாவது லக்ன பொருத்தம் அப்படிங்கிறது இப்போ நான் பொதுவா பார்க்கணும், ஒரு பொண்ணோட ஜாதகத்திலிருந்து தான் அடுத்த ஆணோட ஜாதகத்தை பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு மேச லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அது மேச ராசிங்கிறது நெருப்பு ராசி. அப்போ மேச ராசியிலிருந்து 1வது ராசி, 5வது ராசி, 9வது ராசி, இந்த 3 ராசியுமே நெருப்பு ராசிகள், ஒரே தத்துவம் உள்ள குணங்கள் கொண்டது. அப்போ மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3மே ஒரே தத்துவம் உள்ள ராசிகள். அப்போ அந்த 3 தத்துவம் உள்ள ஒரு பெண்ணுக்கு, இந்த மேச ராசியில இந்த பிறந்த பெண்ணுக்கு சிம்ம ராசியில பிறந்த லக்னமா இருக்கிற பையனைவோ அல்லது தனுசு லக்னமா இருக்கிற பையனைவோ அல்லது மேச லக்னா இருக்கிற பையனைவோ நம்ம திருமண பொருத்த சேர்த்தும் போது அவங்களுக்குள்ள குணாதிசயங்கள் ஒரே மாதிரி சிந்தனைகளா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம், ரிஷப ராசின்னு சொல்லுவோம். அது மேசத்துல இருந்து 2வது வீடு. அதாவது அப்புறம் சொல்றதை பத்தி, அதாவது மேச லக்னத்திலிருந்து அடுத்தது லக்னம் என்ன சிறப்பான லக்னம்னா மேசத்துல இருந்து 3வது வீடு, 3, 7, 11, 1, 10. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1, 5, 9வது லக்னத்தை சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது 3, 7, 11. இப்ப 3ஆம் இடம், லக்னத்துக்கு 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் சொல்லுவாங்க. எது கணவரோட பெண்ணோட லக்னத்திலிருந்து ஆணோட லக்னம் 3வது லக்னம், ஆணோட லக்னத்திலிருந்து பெண்ணோட லக்னம் 11வது லக்னம், அடுத்தது 7வது லக்னம், அடுத்தது 11வது லக்னம். இந்த மாதிரியோட லக்னங்கள் இருக்கும் போதும் அவங்களுக்கு கூட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இயற்கையாவே வந்துடும். அடுத்தது இந்த மேஸ், இந்த 1, 5, 9, 3, 7, 11 இந்த பிறந்த ஆண் பெண் பிறந்த லக்னங்களுக்கு நாம திருமணம் செய்யும் போது அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க உடனே அதை விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்கொள்வாங்க. அடுத்தது இந்த 2, 6, 10 சொன்னீங்களா, ரிஷபம், கன்னி, மகரம், அந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேச லக்னத்துல பிறந்த பொண்ணுக்கும் கன்னி லக்னம் பிறந்த பையனுக்கும் நம்ம கல்யாணம் செஞ்சு வச்சோம்னா அது மேசத்துல இருந்து 6வது வீடு. அது அவங்களுக்குள்ள அவ்வளவுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கிறதே இல்லை. ஏன்னா பொண்ணோட லக்னத்திலிருந்து ஆணோட லக்னம் 6வது லக்னம், அப்போ ஆணோட லக்னத்திலிருந்து பெண்ணோட லக்னம் 8வது லக்னம். அப்போ 6, 8 லக்னத்தை நம்ம சேர்த்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா இருக்கிறதும் இல்லை, அனுசரிச்சு போறதும் இல்லை. அப்போ முடிச்ச வரைக்கும் நம்ம அதாவது உதாரணமா சொல்ல போனா லக்னத்திலிருந்து 6, 8, 12வது லக்னத்தை நம்ம சேர்த்தாம இருந்தோம்னாவே அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கறது இல்லை. அப்புறம் அடுத்தது இதுதான் ஒரு காரணம். அதான் 2, 6, 10 லக்னத்தை முடிச்ச வரைக்கும் நம்ம சேர்க்கக்கூடாது. அடுத்தது 4, 8, 12 இப்ப மேச லக்னம், அடுத்தது கடகராசி வருங்க. கடகராசி 4வது லக்னம்,
இப்ப 4வது லக்னம் வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா அந்த 4வது லக்னம், அந்த 8வது லக்னம், அந்த 12வது லக்னம், இப்ப மேச லக்னத்துல பிறந்த பொண்ணுக்கு வந்து 8வது ராசி வந்து விருச்சிக ராசி வரும். ராசி அதிபதி ஒன்னா இருந்தாலும் கூட அந்த லக்னம் வந்து 8வது லக்னம், 6வது லக்னம், அவங்களுக்குள்ள குணாதிசயங்கள் ஒத்து போறது இல்லை. அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்துல பாத்தீங்கன்னா பொண்ணோட லக்னத்திலிருந்து பையனோட லக்னம் 12வது லக்னம், அது ஒத்து போறது இல்லை. முடிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆண் பெண் சேர்த்தும் போது அது எந்த லக்னமா இருந்தாலும் 1, 5, 9வது லக்னத்தை சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும். 3, 7, 11வது லக்னத்தை சேர்க்கும் போது மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2வது லக்னமும் 10வது லக்னத்தும் மற்ற கிரகங்கள் நல்லாக இருந்தா நம்ம அந்த ஜாதகத்துக்கு எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து அந்த 6வது லக்னம், 8வது லக்னம், 12வது லக்னம், இந்த 4வது லக்னம், இந்த 4 லக்னத்தை மட்டும் எந்த ஜாதகத்துக்கா இருந்தாலும் நாம் சேர்த்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது வந்து லக்ன பொருத்தம் அப்படிங்கிறது. அடுத்தது லக்ன அதிபதி பொருத்தம். இப்ப லக்னாதிபதி பொருத்தம் அப்படிங்கிறது எதை பொறுத்தோம்னா, இப்ப நம்மளோட லக்னம் வந்து ஒரு பெண்ணோட லக்னம் எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு அதை பொறுத்து அவங்களோட குண அதிசயங்கள் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு பெண்ணு வந்து மேச லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க. அவங்களோட லக்னம் அதிபதி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துலயோ அல்லது 9ஆம் இடத்துலயோ லக்னத்திலேயோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு பொருள் சிந்தனை அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் இருக்காது. அவங்க வந்து ஒன்னா ஆன்மீகத்துல இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஜாலியா இருப்பாங்க. அப்புறம் லக்னத்துல வந்து லக்னாதிபதி, இப்ப மேச லக்னம்னா லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறாருன்னா அந்த பொண்ணு வந்து எப்பவுமே அந்த பிறந்த வீட்டோட ஒரு பெருமைத்தான் பேசிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா வந்து கோடீஸ்வரரு, எங்க தாத்தா வந்து கோடீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல அந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா அவங்க வந்து பெருசா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனைகள்ங்கிறதே இருக்காது. அடுத்தது 9ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவ எப்பவுமே ஒரு ஆன்மீக சிந்தனையாவே இருக்கும். அப்ப எந்த மாதிரி ஒரு லக்னத்துக்கு நம்ம எந்த மாதிரி பயணம் சேர்த்தலாம் அப்படின்னா இந்த 3, 7, 11ஆம் இடத்துல இருக்கிற லக்னங்களை சேர்த்தும் போது மட்டும்தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு வந்து எங்க அப்பா அப்படி இருக்கிறாரு, எங்க அம்மா அப்படி இருக்கிறாங்கன்னு வந்து பேசுங்க. ஆனா வந்து 3, 7, 11ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு என்ன பேசினாலும் அதை வந்து அவர் அனுசரிச்சு போயிடுவாரு. அதாவது வந்து அந்த 3, 7, 11ஆம் இடத்துல இருக்கிற அதாவது வந்து ஆணோட லக்னாதிபதி அவரோட லக்னத்துக்கு 3ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா இவங்களோட பொண்ணோட லக்னாதிபதி 1லயோ 5லயோ 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஆணோட லக்னாதிபதி 3ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் அவர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுவாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா ஆணோட லக்னாதிபதி 2ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ இருக்கும்போது இந்த ஜாதகத்தை அந்த பொண்ணுக்கு சேர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவர் எப்பவுமே வந்து அவரோட வாழ்க்கையில வந்து பணம் தான் ஒரு குறிக்கோளா இருப்பார். இந்த பொண்ணு வந்து அந்த பணம் அப்படிங்கிற குறிக்கோளா இருக்காது. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு குணாதிசயங்கள் வந்து ஒத்து போகவே போகாது. இப்போ வந்து இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பணம் அப்படிங்கிற சிந்தனையே அந்த பொண்ணுகிட்ட இருக்காது. ஆனா அந்த பையனோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து அந்த பொருள் சார்ந்த பாவங்கள் இருக்கும்போது அவர் சதா நேரம் வந்து சம்சாரத்தை பத்தியே அவர் வந்து பெருசா வந்து கண்டுக்கவே மாட்டாரு. எப்பவுமே நம்மளுக்கு பணம் தான் முக்கியம், ஒரு சொத்து தான் முக்கியம், தொழில் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இடம், அப்புறம்தான் வந்து மனைவி 2வது இடம், குழந்தை வந்து 3வது இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருப்பாரு. அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து நான் பொறுத்து நிற்கணும். நான் பொதுவா சொல்ல போனா ஆணோட லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு, 1, 5, 9 இருக்கிறாரு, அதனால ஒன்றும் பிரச்சனைகள்னு நினைக்குவோம். ஆனா வந்து அந்த குணாதிசயங்களை வந்து நம்ம முதல்ல வந்து பார்க்கணுங்க. அப்ப பெண்ணோட லக்னாதிபதி 1, 5, 9ஆம் இடத்துல இருக்கும்போது அவருக்குமே அப்ப அதே ஆணோட லக்னம் 1, 5, 9 இருக்கிற மாதிரியே சேர்த்திட்டனால பிரச்சனை. ஏன் அப்படின்னா 2 பேருமே அந்த சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. 2 பேர்த்துக்குமே வந்து அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது, அப்புறம் அந்த ஆணுக்குமே சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பொண்ணோட லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறாரு, ஆணோட லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னா இந்த பொண்ணு என்ன சொல்லுவா, எங்க அப்பா பணக்காரரு அப்படின்னு சொல்லுவாரு, பொண்ணு சொல்லுவாங்க. இப்ப இந்த பையன் என்ன சொல்லுவாரு, எங்க அப்பாவும் பணக்காரரு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு என்ன ஒரு ஈகோ பிரச்சனை தான் கொடுக்கும். மற்றபடி ஆயுள் ஆரோக்கியங்கிறது என்னதான் நல்லா இருந்தாலும் கூட குழந்தை வரும், மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அவங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து அந்த குடும்ப பெருமையை பேசிட்டே இருப்பாங்க. அதனால முடிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதிகளை பார்த்து தான் நம்ம ஜாதகத்தை சேர்த்தும் போது அவங்களோட குணாதிசயங்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும்.
அதனாலதான் சொல்றேன், ஒரு பெண்ணோட லக்னாதிபதி 1, 5, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பொண்ணுக்கு அமைக்கக்கூடிய ஜாதகம் வந்து 3, 7, 11ஆம் இடத்துல இருந்து அந்த பையனை சேர்த்தணும்னா அவங்களுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனையே இருக்காது. அவங்க மனைவி வந்து என்னதான் பேசினாலும் அவர் வந்து விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகக்கூடியவரா இருப்பார். அதுக்கு அடுத்தது ஒரு பெண்ணோட லக்னாதிபதி 4ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ அல்லது 6ஆம் இடத்துலயோ இருந்தாருன்னா ஆணோட லக்னா வந்து லக்னத்திலிருந்து 3, 7, 11ஆம் இடத்துல இருக்கிற ஜாதகத்தை சேர்த்தோம். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணோட லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஆணோட லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்தது வந்து அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. எப்பவுமே வந்து அந்த பெண் வந்து எதை சொன்னாலுமே ஆப்போசிட்ல பேசுறவங்களா இருப்பாங்க. நம்ம ஒரு கருத்தை சொன்னோம்னா லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாவோ, லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாவோ, லக்னாதிபதி 10ஆம் 12ஆம் இடத்துல இருந்தாவோ அந்த பெண் வந்து எதை பேசினாலும் முரண்பாடாவே இருக்கும். அந்த மாதிரி ஜாதகத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த 8, 12, 6, 8, 12, 4 இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த லக்னாதிபதி வந்து 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கணவர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா பேசுவாங்க. இப்ப இவங்களோட லக்ன ஆணோட லக்னாதிபதி இப்ப எப்படி சேர்த்தோம்னா இதுக்கு அதே மாதிரி தானுங்க. 3, 7, 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஜாதகத்தை சேர்த்தனோம்னா அந்த பெண் என்ன சொன்னாலும் அதை விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களோட லக்னாதிபதி முரண்பாடா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களோட லக்னாதிபதி எதையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகக்கூடியா இருப்பாங்க. உதாரணம் சொல்ல போனா ஆணோட லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே அவர் அனுசரிச்சிருவார். பெண்ணோட லக்னம் வந்து இந்த இது மாதிரி இருந்ததுன்னா ஆணோட லக்னம் வந்து 3, 7, 11ஆம் இடத்துல இருந்தா மிக மிக உத்தமமா இருக்கும். அடுத்தது வந்து ஒரு பெண்ணோட லக்னம் 2ஆம் இடம் 6ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ இருந்த பெண்ணுக்கு நாம் எந்த மாதிரி ஒரு ஜாதகங்களை சேர்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு பெண் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாவோ 6ஆம் இடத்துல இருந்தாவோ 10ஆம் இடத்துல இருந்தாவோ அந்த பொண்ணுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த பொருள் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அப்போ அந்த பொண்ணு வந்து எப்பவுமே வந்து சம்பாதிக்கணும், நம்ம சொத்து சேர்த்தணும், ஒரு வாழ்க்கையில வந்து நல்ல கௌரவமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஜாதகத்துக்கு நாம என்ன செய்யணும்னா முடிந்தவரை 3, 7, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் சேர்த்தணும். 1, 5, 9 இருக்கிற சேர்த்தலாம். ஆனாலும் வந்து என்னன்னா இந்த 3, 7, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்ன அதிபதிகள் வந்து அந்த ஒரு 1, 5, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பெண்களையும் அனுசரிச்சு போயிடுவாங்க. 2, 6, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பெண்களையும் அனுசரிச்சு போயிடுவாங்க. 4, 8, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பெண்களையும் அனுசரிச்சு போயிடுவாங்க. அப்போ திருமண பொறுத்த விஷயத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த பெண்ணோட லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதே மாதிரி ஆணோட லக்னாதிபதி 3, 7, 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது எந்த ஜாதகம் எப்படி அந்த பெண்ணோட ஜாதக லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஜாதகத்தை நாம ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது வந்து 7ஆம் இடம். இப்ப இதையும் இதே மாதிரிதானுங்க. பெருசா அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான். பொண்ணோட 7ஆம் அதிபதி 1, 5, 9ஆம் இடத்துல இருந்ததுன்னா ஆணோட லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 2, 6, 10 தான் மிக மிக சிறப்பா இருக்கும். இது விரிவா சொல்ல போனா இன்னும் நிறைய நேரம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். இன்னும் நிறைய ஜோசியர் பேச வேண்டியதா இருக்கனால என்னோட உரையை இப்போது முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் சண்முகம், கேபி அஸ்ட்ராலஜர், பாரம்பரிய அஸ்ட்ராலஜர், 97 500 12 711, பெருமாநல்லூர்.